இந்தியாவுல ஒரு நைட் 3000 பீப்புள் இன்ஸ்டன்டா இறக்குறாங்க. 6 லட்சம் பீப்புளுக்கு லைஃப் லாங் பாதிப்புன்றது ஏற்படுது. அந்த நைட் என்ன நடந்துச்சு? 1984 டிசம்பர் 2 அப்ப போபால் சிட்டில யூனியன் கார்பைட் பெஸ்டிசைட் ஃபேக்டரியில மெத்தில் ஐசோசைனேட் அப்படின்ற படக்கூடிய ஒரு டாக்ஸிக்கான கேஸ் லீக் ஆகுது. வித்தின் மினிட்ஸ்ல பீப்புளால பிரீத் செய்ய முடியல. கண்கள்லாம் எரிச்சல் ஆகுது. பிரெக்னன்ட் விமன்ஸோடைய ஃபீட்டஸ்க்கு டேமேஜ் ஆயிடுது. ரோட்ல thousands of people கொலாப்ஸ் ஆகிறாங்க. அபிஷியலா 3000 டெத்ஸ்ன்னு சொல்லியிருந்தாலும் ரியல் நம்பர்ஸ் 15 to 25K வரைக்கும் எஸ்டிமேட் பண்றாங்க. அந்த டைம்ல இந்தியாவில பயன்படுத்தின ரூல்ன்றது ஸ்ட்ரிக்ட் கிளாரிட்டி பிரின்சிபல் தான். பட் அதுக்கு இருக்குது சர்டன் எக்ஸெப்ஷன்ஸ். சாபட்டேஜ்னு சொல்லிட்டு கம்பெனி ப்ரூவ் செய்து எஸ்கேப் ஆகிடலாம். போபால் கேஸ்லயும் டெல்லியில நடந்த ஓரியன் கேஸ்டிக் கேஸையும் இந்தியாவுல ஒரு சேஞ்ச கொண்டு வருது. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு நியூ ரூலை கிரியேட் பண்றாங்க. அதுதான் அப்சல்யூட் லயபிலிட்டி. இங்க எக்ஸ்கியூசஸே கிடையாது. ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தனாலே ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கதான். விக்டிம்ஸ் ரொம்ப பேரு இருந்ததால கவர்மெண்டால கிளாஸ் ஆக்ஷனை ஃபைல் பண்ண முடியல. போபால் ஆக்ட் 1985 கீழே கவர்மெண்ட் அலோன் விக்டிம்ஸ் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு லா நடந்தது. யூஎஸ் கோர்ட்ல இந்த கேஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலி இந்தியாவில் செட்டில்மெண்ட் பேசுறாங்க. அதாவது $470 million. காம்பன்சேஷன் லேட்டா வந்திருந்தாலும் ரொம்பவே கிரிட்டிசிசம்ஸ். ஆனா அதற்கு பிறகு இந்தியாவில் பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட் 1991 கொண்டு வராங்க. இதன் மூலியமா ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரி நோ ஃபால்ட் ஆக்டிவிட்டிஸ்க்காக லயபிலிட்டிஸை பே பண்ணணும் ஃபார் ரிலீஃப் பர்பஸ்க்காக.